ஹாய் ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வீடியோ போட போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 7 பேர் வந்து அங்கே ஒரு காரில் வந்திருக்கோம். நாங்கள் வந்து வரும்போது நான் அதிகமாக எதுவும் ஷூட் பண்ணலை. இப்போ நாங்கள் ஒரு ஹிடன் லைட்டாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். நாங்கள் போய்ட்டு பசங்களோட போய் ஜாலியாக குளிக்க போகிறோம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் நாங்கள் அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவாக ஒன்று போட போகிறோம். ஃபால்ஸ் பார்க்குறோம். நம்ம பசங்களாம் போய் இறங்கிட்டாங்க. போய் வீடியோ பாருங்கள். சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படியே காமிக்கிறேன் காட்டுக்கு நடுவில் ஃபால்ஸு. அதுவும் அப்படியே போகிற வழியெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். பேக் கேமரா ஆன் பண்ணி போகிற வழியை பாருங்கள். சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சவுண்டு அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டு, இந்த பறவைங்க பூச்சிங்களோட சவுண்டு அவ்வளோ சவுண்டாக கேட்குது, லவுடாக கேட்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. போகிற வழியை பாருங்கள். இறங்கவே முடியல. ஃபுல்லாக அதுங்க அப்படியே சர்க்கஸ் மாதிரி போயினே இருக்குது. ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் வீட்டில் பலாப்பழ மரம் கேட்டிருந்தாங்க. அதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பலாப்பழ மரம் வீட்டு வாசல்லையே பலாப்பழம் மரம் இருக்குது, பலாப்பழமும் இருக்குது ரெடியாக. இந்த வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செடி மரம் இயற்கையான லைஃபு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் இது மாதிரி பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு தோணுது. கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம வாழ்க்கை தான் கேரளாக்காரங்களுக்குலாம். ஏற்கனவே நம்ம பசங்க இறங்கி குத்தாத்தம் போட்டுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். பயங்கரமான ஃபாரஸ்ட். சுற்றி காடு தான். இது ஃபுல்லாக ஸ்லோ டவுன் தான். நல்லாயிருக்கு. கீழே போயிது பாருங்க. எவ்வளோ சர்க்கிளாக போகுது பாருங்கள். பயங்கர சர்க்கிளாக போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். மனித கால் தடமே படாத ஒரு இடம் போல் தெரியுது எங்களுக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. உண்மையாக தெரியல. கீழே ஊந்துருவோம் போடுறது பயமாகுது. இதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு தான். பாருங்க இது ஃபுல்லாக படிக்கட்டு தான். அப்படி நாங்கள் வந்து வழியை காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ நெட்லேருந்து இறங்கியிருக்கோம் பாருங்கள். நாங்கள் ஓ காய்ஸ், வழியை பாருங்கள். ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. உள்ள ஒரு 1 மணி நேரம் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ட்ரெக்கிங் பண்ணி. அதான் உள்ள ஒரு 1 மணி நேரம் போய் குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆக போகிறோம். உள்ளே ஒரு 1 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. வீட்டில் பார்க்க போகிறாங்க. நீ தான் சொல்லணும். சனிக்கிழமை வந்துடுவேன், திங்கக்கிழமை வந்துடுவேன், இதுதான் சொல்லுங்கிறான். ஆளுமே நான் பேசு. உன் பேர் இன்ட்ரெஸ்ட் பண்ணு. பேசு தம்பி. சொல்லுப்பா. யூடியூப் சேனலில் வர போகிறேன். சொல்லு. ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சும்மா வந்து ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா வரைக்கும் கொஞ்சம் வந்தோம். சரி டீ சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம நிப்பாட்டினோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே வந்து ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதனால தான் வந்து சும்மா பார்க்கலாம், சும்மா வந்து கொஞ்சம் விசிட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம் உள்ள. அதை பாருங்கள், அதுதான் ஃபால்ஸ் பாருங்கள். இப்போ வந்து இன்னும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகலை. அதனால் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பாருங்க, இவர் ஒருத்தர். ஹாய் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இருக்கோம். சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இது வந்து ஆனக்குளம் ரோட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட் பார்த்தீங்களா, சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 98 டிகிரி வெயில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலேப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சொர்க்கம் மாதிரி இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஒரே இருட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருட்டு. ஏலக்காய் தோப்பு இருக்குது இங்கே. பிறனிங்கப்பா ஏலக்காய். அது பாருங்க, இதான் ஏலக்காய். ஃபுல்லாக ஏலக்காய். வர வழியெல்லாம் பார்த்தோன்னா ஏலக்காய் பார்த்தோம் நாங்கள். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதானே ஏலக்காய். ஏலக்காய் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஏலக்காய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போனோன்னு வச்சிங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்லாம் கிராஸ் ஆகுமாங்க. இப்போ அதெல்லாம் வெயிட் பண்ணுறோம். எலிஃபெண்ட்டு கிராசிங் டைமிங் பார்த்துட்டு போகலான்னு. உங்கள் லக்கு தான் நீங்கள் எலிஃபெண்ட் பார்க்கலாம். நாங்களும் லக்கில் வெயிட் போய் நாங்கள் குளிக்கிறோம். எல்லாத்தையும் அப்படியே ஒரு வீடியோவாக போடுறோம் பாருங்கள். வாங்க நெருக்கலே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து குளிக்க போகிறாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி தான் இது. இந்த தண்ணி தான் வந்து யானையெல்லாம் வந்து இதோ வரோம் குடிக்க வரும். வாங்க நாங்கள் நம்ம இன்னும் உள்ளே போகலாம். கொஞ்சம் அங்கே வந்து கூப்பிட்றாங்க நம்ம பசங்களாம். இங்கே பாருங்க நம்ம பசங்க அந்த லோக்கல் கேமராமேன் கிடச்சிட்டான். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ பாருங்க வாட்டர் கிராசிங் பண்ணி போகிறோம் நாம. இந்த பார்க்கறதுக்கு வாட்டர் நல்லா பியூராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. கிளியராக இருக்கு பாருங்க வாட்டர். ஆர்ஓ வாட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு குடிக்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வாங்க போகலாம். என்னாச்சு? நான் வந்து ஷூ போயிட்டு வந்துடுறேன். ஷூ போட்டு வலிக்காது. ஓகே ஓகே பாருங்க பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. என்னென்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஐஸ் மாதிரி தண்ணி அம்மாடி பா பா நல்லா சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க பசங்க. அது உண்மையானு தெரியல. என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். அப்படியே வந்து பேசிட்டு முன்னாடி போங்க. இந்த தண்ணியில் வந்து கோல்டு ஃபிஷ் இருக்குன்னு சொல்கிறான் அந்த பையன். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதான் தெரியும். அந்த பாருங்க 2 பேர் தெரியுதா? அது பாருங்க அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் பார்த்துட்டாங்க. ஹாய் காமிங்க. ஸ்ட்ரைட் இப்போ அங்கே ஏதோ ஆள் இன்னும் நல்லா இருக்குல்ல. இங்கே கிளியராக இருக்குது வாட்டரு. ஓ இன்னும் ஆள் இவருக்கு ஆள் போனால் நான் தான் டெய்லி வந்து இங்கே தான் குளிப்பீங்களா நீங்கள்? காமிக்கிறேன். ஒரே என்ஜாய் தானா? எப்பா அடிச்சு திரும்ப போங்கப்பா. அவ்வளோ அவ்வளோ ஆளெல்லாம் இல்லை. உழைப்போம். வரமா காய்ஸ் வேற லெவலில் இருக்கு இடம். போய் வளர்க்குறப்பா பார்த்துவாங்கப்பா. சூப்பராக இருக்கு. எப்பா பாறைலாம் இருக்கு. பயமாக வலிக்குது. செருப்பு போட்டுக்கிறேன். நான் செருப்பு போடலையா? சார் வாழை இலை வாழைப்பூ இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. பசங்க பாருங்க பயங்கரமாக போகிறானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்காங்க. யாக்குப்பா பார்த்து பாப்பா. சாக்காடை மாதிரி நல்லா ஃபைனலாக குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே மேலே போயிட வேண்டியதான். கார் மேலே நிற்குது. நான் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நான் கேரி பண்ணிக்கிட்டு மேலே போகணும். அதுவே பெரிய டாஸ்காக இருக்கும் எங்களுக்கு. அப்படியே போகிற வழியெல்லாம் அப்படியே சும்மா வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே போகிற வழியெல்லாம் பாருங்கள் வீடியோ எடுக்கிறேன். எப்பா எந்த வழியாக வந்தோன்னு பாருங்கள். தண்ணி இப்படி போயிடலாமா? இப்படி நினையாமல் போயிடலாம். நம்ம இது ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. இதாப்பா அவங்க போனாங்க. ஓ அப்படிங்களா? வந்துடலாம் ஒன்றும் மண்ணு தான். சூப்பர்ப்பா. நல்லா இருக்கு. நினையாமல் நம்ம சேஃபாக வந்துட்டோம். யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் போய் குளிச்சுட்டு வந்துருக்கோம். சூப்பராக இருக்குது. இப்படி போகலாமா?
தேங்க்ஸ். வழியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ படிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஏறி போனோம் நாங்கள். உச்சி இதா ஏலக்காவா? ஆமாங்க. இதுதான் வந்து ஏலக்காய் செடி. ஓகே, என்ன சொல்லுற? இதுதான் வந்து ஏலக்காய் செடி. இப்படிதான் இருக்கும் ஏலக்காய். ஃபஸ்ட்டு பூ பூக்கும், பூவிலேருந்து இந்த மாதிரி இப்படி வரும். இது என்ன பண்ணணும், அப்படியே பிரிச்சுக்குவா. இப்படிதான் இருக்கும் ஏலக்காய். எவ்வளோ நம்ம ஊரில்? 2500 ரூபாவா இந்த ஊர்லேயே. நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியல. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் தான். நல்லா ஸ்மெல் வருதுண்ணா. கிட்ட பழகிட்ட போயிடலாம். இப்போ வந்து பழப்பழம் மரம் பார்க்க போறோம் நம்ம. எங்கண்ணா காணோம் மரத்தையே விட்டு வந்தோமா? வரும்போது நான் காமிப்பேன். என்னடாச்சு? அதானே. இங்க வாங்க, இதுதான் பழப்பழ மரம். எவ்வளோ கீழே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு. இதான் பழப்பழ மரம். பழுக்கல, காய் தான். என்னடா உங்க வீடா? உங்க வீடா? உங்க வீடா? அத்துக்கலாமா? நான் பழப்பழம் எப்படி? ஃப்ரூட் என்ன ஃப்ரூட்டு? பிராஷன் ஃப்ரூட் ஃப்ரூட்டா? அப்படின்னா ஸ்வீட்டா? ஸ்வீட் ஸ்வீட் கிரீன் கலர் தானா இல்ல ரெட் கலர் மாறுமா? ரெட் கலர் ரெட் கலர் பர்பிளா? പിന്നെ പർപ്പിൾ യെല്ലോ ഇല്ല எல்லோ பர்பிளோ? യെല്ലോ പർപ്പിൾ ഉണ്ട് മിക്സ്ഡ് കളർ പോടാ മിക്സ്ഡ് ഉണ്ട് രണ്ട് കളർ ഉണ്ട് രണ്ടില്ല ஒன்னு பறிக்கிறியா? பழமா இருக்கும். പിഞ്ച് പിഞ്ച് കായ ஒன்னு பறிக்கிறியா? ஒன்னு வா நான் கொடுக்குறேன். ஆனா இருங்க ஒன்னு பறிக்கிறேன். எப்படிடா? ஏய் வேணாடா. இங்க என்கிட்ட போடுறா. ஏய் இது என்னடா இது? പിഞ്ച് പിഞ്ച് பிஞ்சா? ஸ்மெல்லே வித்தியாசமா வருது. இரு வரேன். ഇത് സ്വീറ്റ് ഇതില്ല പിഞ്ച് ആയിട്ടില്ല അതെന്റെ സുനോണുണ്ട് நல்லா இருக்கு. இந்த பழுத்திല്ല. சாப்பிடக்கூடாதா? അത് ചെത്തിപ്പൂ ഇത് ചമ്പരത്തിപ്പൂ இந்த பழுத்தையும் ஒரு நல்லா இருக்குண்ணா. எல்லோ மாட்டரும். സ്വീറ്റാ வீடியோ பாருங்க வாங்க. யூடியூபர் இப்பலாம் ஜூம் பண்ணுங்க. நல்லா ஸ்பீட் இதை காட்டுங்க. பண்ண காட்டுங்க. சொல்லு மைக்ல சொல்லு. இந்த மரத்துல இருந்து பசங்க போட்டு அறுத்து. இந்த மரத்துல இருந்து இந்த பசங்க அறுத்து கொடுத்தாங்க நம்மளுக்கு. இந்த பசங்க இதோ மேல இருக்கு இந்த மரத்துல இருந்து. என்ன பழம் ஐயா? ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட்? பிளாஷன் ஃப்ரூட். പ്രാഷൻ பாஷன் ஃப்ரெஷ். அட ஜூம் கடு. கிட்ட கடு. പ്രാഷൻ உடஞ்சி சேர்க்காதீங்க. உள்ள ஒரே சீடு. என்ன டேஸ்டா இருக்கு? ஸ்வீட்டா தான் இருக்கு. ஸ்வீட்டா தான் இருக்கு. സ്വീറ്റ് ആൻഡ് ഫോർ ஆப்பிள் மாதிரி இருக்கா? ഉള്ളി അതിന്റെ അകത്തുള്ള സീഡും லிக்விடா. நல்லதா? சாப்பிட சொல்றேன். சாப்பிடக்கூடாதா? ഇതിന്റെ ഇത് പിഞ്ച് വളരെ കായ്ക്കാൻ നേരത്ത് ഇതിന്റെ അകത്ത് ചെറിയ ലിക്വിഡും ഈ കുരുവും കാണും. சாப்பிட்டா ஃபைனலாக வந்துட்டோம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எங்கள் கார் நிற்கிற இடத்துக்கு. இன்னும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகாததுனால இந்த நீரோட்டத்தில் தண்ணீர் வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். 2 பேர் மட்டும் குளிச்சுட்டு மற்றவங்களாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படி வெளியே வந்துட்டோம் பாருங்கள்.
இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு இதுதான் லேண்ட்மார்க். இந்த கோயில் தான். கோயிலுக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு டவுன் இறங்குது. அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு உண்டான வழி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. இந்த டீ கடையை பார்த்து தான் நாங்கள் நிப்பாட்டினோம் டீ குடிக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறோம். மறுபடியும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.